Praise the Lord. Today the topic we are looking at is how do we live among people who are jealous. நம்ம மீது பொறாமை கொள்கிறவர்கள் மத்தியில் நம்ம எப்படி வாழ்வது என்பது. ஐ திங்க் இதை நான் 2 பார்ட்டாக தான் பண்ண முடியும். ஒரே பார்ட்டில் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ ஐ டூ இட் இன் 2 parts. ஃபர்ஸ்ட் நம்ம கேள்வி கேட்டது எப்படி என்றால், why do people get jealous of us? நம்ம மீது ஏன் பொறாமை கொள்கிறார்கள்? அடுத்த கேள்வி கேட்டது என்ன என்றால், who gets jealous of us? நம்ம மீது யாரெல்லாம் பொறாமை கொள்வார்கள்? இப்போ இருந்துட்ட பிறகு மூன்றாவதாக, பொறாமை கொள்பவர்களை நம்ம தடுக்க முடியாது. ஜீசஸ் வாழ்ந்த போது அவர் வாழ்ந்த நாள் எல்லாம், எஸ்பெஷலி அந்த 3.5 years ஃபுல்லாக பீப்புள் ஆர் ஸோ ஜெலஸ். சாடுசீஸ், ஃபேரசீஸ் எல்லாருமே எங்கே போனாலும், எந்த ஊருக்கு போனாலுமே அவரை பிளஸ் பண்ணுறவங்களும் இருந்தாங்க, அவரை கனப்படுத்தி அவருக்கு முன்பதாக பணிந்து குனிந்தவர்களும் இருந்தாங்க. அதே நேரத்தில் அவரை ஃபுல்லாக ஜெல்லஸோடு அவர் செய்த ஒவ்வொரு காரியத்திலையும் குற்றம் கண்டுபிடித்து அவரை எப்படி டீஃபேம் பண்ணுறது, பப்ளிக்காக எப்படி அவருடைய நாமத்தை எப்படி மட்டுப்படுத்துறது, எல்லாமே ட்ரை பண்ணாங்க. ஸோ ஹவு டிட் ஜீசஸ் பிஹேவ் அப்படின்றது, அதை வச்சு நம்ம we can also try to learn a few examples. ஜேம்ஸ் 3:16 நீங்கள் படித்து பார்த்தீங்க என்றால், பொறாமை கொள்கிறவர்கள் இடத்துல எப்பொழுதுமே ஈவல், தீமை காணப்படும் என்று. டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன் சேஸ் டிஃப்ரெண்ட் பியூட்டிஃபுல் திங்ஸ். So one of the translations is, whenever you are trying to look better than others, things fall apart. அந்த மாதிரி பண்ணும்போது எப்பவுமே காரியங்கள்லாம் அப்படியே தவறாக விழுந்துவிடும். ஸோ what kind of people are jealous of us? எப்படி நம்ம வாழ்கிறது என்பதில் 2 parts. ஒன் வந்து people who are unavoidable, who are jealous of us. தவிர்க்க முடியாத கூட்டத்தார் நம் மீது பொறாமை கொள்கிறவர்கள் இருப்பார்கள். தவிர்க்க முடியாதவர்கள் யார் என்றால், கோவர்க்கர்ஸ், அது கூட வேலை செய்கிறவர்கள், நம்மளுடைய நெய்பர்ஸ், சுற்றில வாழ்கிறவர்கள், அண்ட் ரிலேட்டிவ்ஸ் who are living close to us. தூரமான ரிலேட்டிவாக இருக்கலாம், நெருங்கின ரிலேட்டிவாக இருக்கலாம், பட் கூட வெறும் க்ளோஸாக வாழ்கிறவர்கள் ஜெலஸாக இருந்தால் எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுறது. அடுத்த பாயிண்ட் அவாய்டபிள் பீப்புள், அதை அடுத்தது பார்க்கலாம், பிகாஸ் இதுவே இட் வில் டேக் சம் டைம். ஸோ முதலாவது அன்அவாய்டபிள் பீப்புள் அகெயின் வந்து கோவர்க்கர்ஸ். எவ்ரிடே நீங்கள் அவங்கள மீட் பண்ணுவீங்க. ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் போகும்போது பீப்புள் வில் பி ஜெலஸ். ஈவன் காலேஜ்லேயே ஆரம்பிச்சிருது ஜெலஸி, அண்ட் தென் த நெக்ஸ்ட் திங் இஸ் நெய்பர்ஸ். நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் நல்லா அவங்களோட பேசி தான் ஆகணும், but they might be jealous, some of them, not everybody, எல்லாருமே கிடையாது. Not all Pharisees were jealous of Jesus. There were a few Pharisees, there were a few Sadducees who were jealous of Jesus. ஸோ அதே போல் நம்மளுக்கும் எல்லாருமே தீமையானவர்கள் அல்ல. lot of good people அவங்கள செரிஷ் பண்ணும். ஸோ how do we live, how do we behave அப்படின்ற போது, one of the thing is, don't try to aggravate the jealousy. அதாவது எப்படி என்றால், we should try to find what நம்மக்கிட்ட இருக்கிற என்ன ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஆசீர்வாதம் அவங்களுடைய ஜெலசியை அக்ரவேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கொள்ளணும். இட் கேன் பி சம்படி, உங்கள் ஃபேமிலியில் உங்கள் பிள்ளைங்க தே ஆர் கெட்டிங் வெரி ஸ்மார்ட்டர், நல்லா படிக்கிறாங்க, நல்ல காரியங்களை செய்கிறாங்க, அந்த நியூஸ் அவங்கள அக்ரவேட் பண்ணி ஜெலஸ் ஆக்கலாம். ஆர் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், மென்மேலும் உயர்த்துறார், நிறைய காரியங்களை கொடுக்குறார், அபிஷேகத்து நடத்துகிற போது அவங்களுக்கு வந்து அதை ஒரு ஜெலஸியாக இருக்கலாம். ஒர்க் பண்ணும் போது நல்ல எக்ஸலண்ட்டாக ஐடியாஸ் கொடுக்குறீங்க, பியூட்டிஃபுல்லாக ப்ராஜெக்டை பர்ஃபெக்டாக பண்ணிடுறீங்க, எல்லாருமே வாவ் பண்ணுற அளவுக்கு பண்ணிடுறீங்க. there might be some people who that will trigger them to get jealousy. So என்ன trigger points நீங்கள், you have to be sharp, you have to be smart. Jesus பார்த்தீங்கன்னா 3.5 years அவர் பப்ளிக் மினிஸ்ட்ரி பண்ணும்போது he knew their hearts. அது நிறைய தடவை வசனங்களை பார்க்க, Luke 5 he knew what they were thinking. எல்லா இடத்துலையும் அவர் என்ன யோசிக்கிறாங்க, எதனால் அந்த கேள்வி கேட்குறாங்க என்பதை அறிந்து அவர் பதில் சொல்லுகிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் நம்முள்ள இருக்கும்போது நம்ம அதை பிலீவ் பண்ணி, we have to believe in that and ask the Lord to give us the understanding and the discernment of spirit. Hallelujah. ஐயோ என்ன மேலே பொறாமை கொள்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டிஃபீட்டட் லைஃப் நிறைய பேர் வாழ்கிறாங்க. ஒருத்தங்க பொறாமை கொண்டுட்டா அவ்வளோதான், அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, எனக்கு ஆசீர்வாதமே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு கூட சிலவங்க வந்துட்டாங்க. No, we are not supposed to live a defeated life. கர்த்தர் ஜீசஸ் கிரைஸ்ட், he died நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக. நமக்கு ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக, more than a conqueror-ஆக கர்த்தர் நம்மை வாழும்படியாக இந்த உலகத்தில்
வைத்திருக்கும் போது ஒருத்தர் பொறாமைப்பட்டுட்டு அவ்வளோதான் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. ஸோ நோ, டோன்ட், இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ அந்த ட்ரிகர் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்ட பிறகு டோன்ட் அக்ரவேட் தம். அவங்க ஜெல்லசியை இன்னும் நீங்கள் பபிள் பண்ணி பெருசாக்கிறது தவிர்க்கும் போது ஆப்வியஸ்லி அவங்க ஜெல்லசி குறைஞ்சிரும். சம்டைம்ஸ் இன்னசென்ட்லி பீப்புள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன காரியம் பொறாமை கொடுக்குதோ அதே அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க. இன்னசென்ட்லி, வெறுமனே வெறுப்பேற்றுறதுக்கு இல்லை, ரொம்ப இன்னசென்ட்டாக. என் பையன் பார்த்தீங்களா இந்த மார்க் வாங்கிட்டான், எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்களா இது பண்ணிட்டாங்க, இல்லைன்னா நான் இது வாங்கிட்டேன், நான் அங்கே போனேன், இது கர்த்தர் செஞ்சார், அது செஞ்சார். கர்த்தர் நம்ம மகிமைக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது இன்னும் அவங்களுடைய பொறாமையை இன்னும் அக்ரவேட் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ இன்னும் அவங்க மோர் தீமையான காரியங்களே செய்வாங்க. வேலை ஸ்தலத்திலும், டு யூ நோ சம்திங், மை பாஸ் செட் லைக் திஸ், தே கேவ் மீ திஸ், தே கேவ் மீ தட், தே அப்ரிஷியேட்டட் மீ. மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணுறத நீங்கள் பொறாமைப்படுறவங்க கிட்ட தயவு செய்து சொல்லாதீங்க. Tell it to somebody else who really a well-wisher, So what aggravates them, try not to do that. அவங்ககிட்டே போய் சொல்லாதீங்க. The second thing, இதோட முடிச்சிடறேன் because the next point we'll see tomorrow. Don't retaliate. அதாவது அவங்க ஒரு காரியம் சொல்கிறாங்களோ செய்கிறாங்களோ உடனே சடுதியில் அதுக்குடைய ரியாக்ஷனை நீங்கள் காட்டிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் டேக் சடன் டிசிஷன்ஸ். அவங்க ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க, உங்கள் மேலே பொறாமைப்பட்ட உடனே நான் இனிமேல் இதை செய்ய மாட்டேன், இனிமேல் இது பண்ண மாட்டேன். ஆர் டோன்ட் ரிப்ளை டு தெம் இன் ஆங்கர். உங்களால் உங்கள் நெய்பர்ஸ் ஏதோ சொல்லிடுறாங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜஸ்ட் a few minutes, ஒரு நிமிஷம் இவங்க வராங்கன்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் கோ, டோன்ட் க்ரை, கோ டு த ஹோலி ஸ்பிரிட். அப்பா, பரிசுத்தாவியானவரை இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த இடத்துல இருந்தீங்க, எனக்கு வேண்டிய பலத்தை தாங்க, எனக்கு வேண்டிய கிருபை தாங்க, நான் திருப்பி அந்த இடத்துக்கு போகும்போது உம்முடைய பிரசனத்தோடு நான் போகணும். உம்முடைய பிரசனத்தை கண்டு அவங்க கர்த்தாவே அவங்க மனம் மாறி வேறு மாதிரி இருக்கட்டும், அந்த அட்மாஸ்ஃபியரே மாறி விடணும். உங்கள் ஆஃபீஸ்லேயும் அப்படி செஞ்சு ஜஸ்ட் குவிக்லி கோ டு த ரெஸ்ட் ரூம். நிறைய தடவை நான் செஞ்சுருக்கேன். பீப்புள் வில் இமெயில் அடிச்சிருப்பாங்க, ஒரு ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் கோ டு த ஹோலி ஸ்பிரிட். லார்ட், ஃபில் மீ வித் யுவர் ப்ரெசன்ஸ். நான் போய் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் அன்னாயிண்டடாக இருக்கணும். அதற்கு எதிராக யாரும் ஒன்றும் சொல்லாதபடி காரியங்களை மாற்றி கொடுங்க. ஈவன் அமங் யுவர் ரிலேட்டிவ்ஸ் நீங்கள் அந்த மாதிரி ப்ரே பண்ணிட்டு போகும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் மூலமாக அவருடைய பிரசனத்தை he will reveal it to them and they will calm down. So above all, just pray the prayer. I wish உங்களை சுற்றி பொறாமைப்படுகள் இருக்கக்கூடாது. ஐ ரியலி விஷ். பட் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தீங்க என்றால் ஐ ப்ரே தட் காட் வில் ஃபில் யூ வித் பீஸ். ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யும்படியாக நான் கேட்டுக்கொள்ள. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளை நாங்கள் துவங்கும் போது உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய நாமம், உம்முடைய வல்லமை முழுவதுமாக எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் மூடிக்கொள்ளட்டும். நாங்கள் இந்த நாளை ஒரு வெற்றியுள்ள ஒரு சந்தோஷமான நாளாய் இருக்கும்படியாக கிருபை தாரும். எல்லா காரியத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீரை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். In Jesus' name we pray. Amen. Hallelujah. Praise the Lord. So how do we live among jealous people? எப்படி பொறாமை கொள்கள் மத்தியில் வாழ்கிறதுனால், ஃபர்ஸ்ட் கூட்டத்தார் unavoidable people. அவங்கக்கிட்ட நீங்கள் don't aggravate their jealousy. நெக்ஸ்ட் don't retaliate. அவங்க பொறாமை இன்னும் தூண்டி விடாமல் அடுத்ததாக retaliate பதில் கொடுக்காம இருங்க. But pray this prayer. We'll also be praying for you. Few more points நம்ம ஜெலசியில் நம்ம கவர் பண்ண போகிறோம். So you'll have a better understanding. So you will live a joyful life among jealous people. Hallelujah. We are praying for you. God is with you. Be blessed. Amen.